அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு பயில்வான் இருந்தான். அவன் வீட்டுல எலி தொல்லை தாங்கல. ஒரு பர்டிகுலர் எலி அவனோட ட்ரெஸ் எல்லாம் கடிச்சு போட்டுடுது, சாப்பிட்ற சாப்பாட்டெல்லாம் அதம் பண்ணிடுது. ரொம்ப கோவம் வந்து இவனும் விரட்டி பாக்குறான், அடிக்க பாக்குறான், எவ்வளோ அதை விரட்டி அடிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் கூண்டு வச்சு பாக்குறான், மருந்து வச்சு பாக்குறான், எதுக்கும் அசரல. என்ன பண்றதுன்னு பாக்குறான். அப்புறம் ஒரு பெருச்சாலியை வாங்கி விடுறான். அந்த பெருச்சாலியை அந்த எலியை அடிச்சு போடுவோம்னு சொல்லிட்டு பெருச்சாலி வந்து அங்க உட்கார்ந்துக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அதை அடிக்க பாக்குது. அப்ப அந்த எலி இந்த பெருச்சாலியை அடிச்சு போட்டுடுது. அப்புறம் பூனையை கொண்டாந்து விடுறான். பூனையும் அந்த எலி அடிச்சு போட்டுடுது. இவனுக்கு ரொம்ப சுகமா போயிடுது. என்னதான் பண்றது அப்படின்ட்டு அந்த எலியோட அட்டுழியம் தாங்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். அப்புறம் அவனோட நண்பர் சொல்றான், இந்த தூரத்துல ஒரு மலை இருக்கு, அந்த மலை மேல ஒரு கிழட்டு பூனை இருக்கு, அந்த பூனை வந்து ரொம்ப பலசாலின்னு சொல்றாங்க, வா நம்ம போய் அந்த பூனையை கூட்டு வருவோம் அப்படின்னு சொல்றான். சரி, ரெண்டு பேரும் போறாங்க. அந்த கிழட்டு பூனைகிட்ட போய் இந்த மாதிரி ஒரு எலி எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுது, நீ வந்து அந்த எலியை அடிச்சு போடணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் வருவேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நான் எது செஞ்சாலும் நீ ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது, அப்பதான் நான் வருவேன்னு சொல்லி சரி வந்தா போதுன்னு சொல்லிட்டு அழைச்சி கொண்டாந்து வீட்டுல விடுவோம். அந்த கிழட்டு பூனை வீட்டுக்கு வருது, போடுற சாப்பாடையெல்லாம் நல்லா சாப்பிடுது. ஆனா அப்படியே உட்காந்து தூங்குது, எதுவுமே செய்யல. எலி பாக்குது, இந்த பெரிய ஜெய்ஜாண்டிக்கா ஒரு பூனை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்பத்துல பயப்படுது. அப்புறம் லேசா வெளியில வருது, வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இங்கேயும் அங்கேயும் உள்ளாக வருது. ஆனா இந்த பூனை எதுவுமே செய்யல, அப்படியே உட்கார்ந்துருக்கு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது ஒண்ணுமே செய்யலைன்னு ஒரு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு திருப்பி அது பழைய மாதிரி அட்டூழியம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு காலகட்டத்துல வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த பூனை மேலேயே ஏறி அது ஓட ஆரம்பிக்குது, வால் மேல ஏறி ஓட ஆரம்பிக்குது, பூனையோட வாழை சுரண்டுது, அப்புறம் காலை சுரண்டுது, இப்படி எதோ பண்ண ஆரம்பிக்குது. ஆனாலும் இந்த கிழட்டு பூனை அப்படியே உட்கார்ந்து இருக்குது. இதுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுது. அந்த கிழட்டு பூனை நம்மள ஒண்ணும் செய்யாதுங்கிற ஒரு தைரியம் அதுக்கு வந்து போகுது அந்த எலிக்கு. அப்படி ஒரு நாள் இந்த பூனை மேல ஏறி ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப அப்படியே ஒரு தட்டி விட்டு ஒரே அடியா அடிச்சு அந்த எலியை சாவடிச்சிடுது அந்த கிழட்டு பூனை. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமா போயிட்டு, பெரிய பலசாலி பூனையெல்லாம் வந்து கூட இதை ஒண்ணுமே செய்ய முடியல, உன்னால எப்படி அடிச்சு போட முடியும்னு சொன்னப்போ அந்த பூனை சொன்னிச்சு, இந்த எலி வந்து ரொம்ப எல்லாரையும் எதிர்க்க கத்துக்குச்சு, அதோட நகங்கள் ரொம்ப கூர்மையா போச்சு, அதோட பல்லு ரொம்ப ஷார்ப்பா போச்சு, அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் அடிக்க முடியாது, அதுக்கு நான் அப்படியே உட்கார்ந்தே இருக்கவும் இவன் எதுவுமே செய்ய மாட்டான், இவன் நம்மளோட எதிரி இல்லைன்னு உணர ஆரம்பிச்சுது, அந்த உணர்ந்த தருணத்துல நான் அதை அடிச்சு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றோம். எப்பயுமே நிதானம் தேவை. எதிரிகளை அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நிதானம் தேவை. அவங்க எதிரி நம்மள எப்ப எதிரி இல்லை, இவனால நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறானோ அந்த நேரத்துல அடிக்கிறது தான் சாதுரியமான ஒரு வீரனுக்கு அழகு. எவ்வளவு பெரிய பயில்வானா இருந்தாலும் ஒரு எலிகிட்ட தோத்துதான் ஆகணும். நிதானம் மட்டுமே ஒரு எதிரியை அழிக்கிறதுக்கு, நம்மளுடைய கஷ்டங்களை அழிக்கிறதுக்கு வல்லது. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.